ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன் ஏர்லி மார்னிங்கில். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நீட் 2025 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேரக்ட். போன கொஸ்டின் மாதிரி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுவும் என்னது ஒரு சிபிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ சிபிஎஸ்சி பேஸில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். தி எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மூமெண்ட் 5 × 10⁻⁻6 கூலும் மீட்டர். டைபோல் மொமெண்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது வந்து சென்டிமீட்டர் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி கூலும் மீட்டர். ஸோ சிஎம்ன்றது வந்து நிறைய பேர் வந்து சென்டிமீட்டர் சொல்லிட்டு மாற்றிடக்கூடாது 10⁻⁻2க்கு. இட்ஸ் ஆக்சுவலி கூலும் மீட்டர். ஓகே, ஸோ இஸ் அலைன்ட் வித் த டைரக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 4 × 10⁻5 நியூட்டன் பர் கூலும். ஸோ நம்ம கிட்ட டைபோல் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் அ டைபோல் மூமெண்ட் ஆஃப் த டைபோல். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கான், அதோட மேக்னிடியூடும் நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ டைபோல் இஸ் தென் ரொட்டேட்டட். அதாவது இனிஷியலாக எப்படி அலைன் ஆயிருக்கு? டைபோல் இஸ் அலைன்டு வித் யூனிஃபார்ம் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னவா இருக்குது? ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குதுன்னா அலைன்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் இந்த டைபோல் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ ஹவு மச் ஆங்கிள்? 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு? டைபோல் 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இட்ஸ் அ வெரி டேரக்ட் கொஸ்டின். ஸோ சிபிஎஸ்சியில் நம்ம இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்டாக 12th கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டா, எஸ்ஐ யூனிட்டில் போட்டிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியூட்டன் பர் கூலும் அதையும் போட்டாச்சு. தேர் ஆஸ்கிங் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி UF - UY. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இனிஷியலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மூமெண்ட்டும் அலைன் ஆகிருக்கு. அலைன் ஆகிருந்தால் வாட் இஸ் ஆங்கிள் இயர்? அலைன் ஆயிருந்துச்சுன்னா வாட் இஸ் ஆங்கிள் அப்படின்னா, தீட்டா வந்து என்ன வந்துடும்? 0 டிகிரி. ஸோ டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போத் ஆர் இன் த சேம் டைரக்ஷன், ஆங்கிள் வில் பி 0. ஸோ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? -PE cos 0. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்படி இருக்கக்கூடிய டைபோல நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கோம்? 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் கோயிங் டு பி த பொட்டன்ஷியல் எனர்ஜி? -PE cos 60. டைபோல் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? -PE/2ன்னு கிடைக்குது. ஸோ UI UF ரெண்டு எதுவும் வேல்யூ இருக்கா? நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி மீன்ஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணணும்? சேஞ்ச்னாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுவோம், மைனஸ் ப்ளஸ், ஃபைனலி வில் கெட் PE/2. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கக்கூடிய P and E divided by 2 பண்ணனா எனக்கு ஆன்சர் 1 ஜூல் வருது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. சூப்பரான வீடியோஸ், ரிவிஷன்ஸ் அடுத்து இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறேன். அல்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை.